ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். ரீசெண்ட் டேஸாக டெக்னோ லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் யூனிக்கான ஸ்பெசிஃபிகேஷனோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுலேயும் லேட்டஸ்ட்டாக இவங்க குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண டெக்னோ கெமான் 18 ப்ரீமியர் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிம்பிள் கேமரா, ஆமலோட் டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு 20,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலேயே நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹைப்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த வகையில் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக டெக்னோ கிட்ட இருந்து டெக்னோ போவா நியோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் நைஜீரியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நைஜீரியாவில் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்தியாவிலும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்னோ போவோ நியோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேமில் இருக்கக்கூடிய அந்த நியோ அப்படின்ற வேர்ட் ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து எடுத்த மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் கொஞ்சம் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த கேமரா மாடல் கிட்ட மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான லைன் பேட்டர்னில் இங்கே ஒரு டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பார்க்கும்போது மேட் ஃபினிஷில் தான் பேக் சைடு அந்த டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கேமரா மாடலுடைய அந்த செக்ஷனை பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் டெக்னோ போவோ 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த கேமரா மாடல் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக அதை ஸ்லிம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. மற்றபடி டிசைன்ல ஒன்றும் புதுசா இங்க பெருசா இல்ல. மற்றபடி கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கலர் ஆப்ஷனுடைய பேரெல்லாம் பார்க்கும்போது கீக் ப்ளூ, அப்சிடியன், பொவி அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனை இவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கலருடைய நேம் எல்லாம் எங்கேருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. கலர் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கலர் தான், பட் இந்த கலருடைய நேம் தான் கொஞ்சம் வித்தியாசமா வைக்கிறாங்க. பட் வைக்கிறதெல்லாம் ஓகே, நமக்கு வாயில நுழையிற மாதிரியான ஒரு பேரை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பேரும் வாயில நுழைய மாட்டேது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது வெயிட் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் திக்னஸ் 9.15 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போன் இப்போ அவங்க நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காம்பினேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவுடைய சைஸ் 6.8 இன்ச்சஸில் வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் உண்மையிலேயே இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம HD+ ரெசல்யூஷனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே நம்ம பார்த்திருப்போம். நிறைய ஸ்மார்ட் போன்ல ரீசன்ட் டேஸ்ல கூட யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த காம்பினேஷனே எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது அப்படின்றது ஒரு क्वेश्चन மார்க் தான். HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளேல அந்த அளவுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை இன்ஹான்ஸா நம்மளால ஃபீல் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல வெறும் HD+ ரெசல்யூஷன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. மேபி ஒரு செல்லிங் ஃபீச்சரா இருக்கணும். இந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இப்ப நிறைய பேர் பார்த்து வாங்குறாங்க அப்படின்றதுனால அதை உள்ள புகுத்தணும் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஃபீச்சர் இருக்குது. மற்றபடி இந்த டிஸ்பிளே பத்தி டீடைலா பார்த்தோம்னா 262 ppi கான பிக்சல் டென்சிட்டியோட 84.8% கான ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த டெக்னோ போவா நியோ ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில டிஸ்பிளே உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல Mediatek கூடிய ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதுல என்ன ப்ராசஸர் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வரைக்கும் அன்னோன் ப்ராசஸரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. Mediatek ப்ராசஸர் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனுடைய பட்ஜெட் செக்மெண்ட் பார்த்தோம்னா இந்த 13K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த 13K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Mediatek கூடிய சிப்செட் அப்படின்னும் போது கண்டிப்பா Mediatek கூடிய ஹீலியோ சீரிஸ்க்கான சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். அதுல ஹீலியோ சீரிஸ்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கக்கூடிய சிப்செட்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்ல மட்டும் தான் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சிப்செட் Mediatek Helio G96 சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வகையில் இந்த 13,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா இந்த சிப்செட் ஒரு நல்ல சிப்செட்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்ல நார்மல் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒரு நல்ல பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 6000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு இந்த
6000 mAh பேட்டரி கெபாசிட்டியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 hours 3 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ற அளவுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. மேபி எனக்கு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தா போதும், நான் நைட் டைம்ல தான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கலாம். அப்படியே கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய ரியர் சைட் மொத்தம் டியூல் கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரா தான். அதில் பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட டியூல் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செகண்டரி கேமரா என்ன ஃபீச்சர், என்ன மாதிரியான கேமரா அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் டியூல் ரியர் சைட் கேமரா அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படியே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது பஞ்சோல் டைப்பில் இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் டியூல் எல்இடி ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மெகா பிக்சல்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த டெக்னோ போவா நியோ அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த 13000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ 64 மெகா பிக்சல் கேமராலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இங்கே வெறும் 13 மெகா பிக்சலுக்கான டியூல் ரியர் சைட் கேமரா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுவும் இவங்க ப்ரீவியஸாக அவங்களுடைய கெமான் சீரிஸ்ல லான்ச் பண்ண டெக்னோ கெமான் 17 சீரிஸ் ஆகட்டும் இல்லை 18 சீரிஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே கேமரா ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து அடுத்ததாக லான்ச் ஆகக்கூடிய இந்த டெக்னோ போவா நியோ ஸ்மார்ட் போனையும் கண்டிப்பாக கேமரா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரியல் சைட் தான் இந்த ஸ்மார்ட் போனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 11 மேலே HiOS 7.6 தான் இந்த டெக்னோ போவா நியோ அப்படின்ற ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ நைஜீரியாவில் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நைஜீரியாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் 4+64GB இந்த ஒரே ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட் 13,800 ரூபா அப்படின்ற இந்தியன் மணிக்கு அங்கே நைஜீரியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது 13K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் அந்த 13,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த டெக்னோ போவா நியோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தேவையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. அதில் மெயினாக HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 13,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரெசல்யூஷன் கொடுக்கல. வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது எனக்கு மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்குது. ஏன்னா வெறும் 13 மெகா பிக்சலுக்கான டியூல் ரியர் சைட் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த 13,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு கேமரா ஃபீச்சராக இருக்கும் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் Mediatek Helio G96 சிப்செட்லாம் ஓகே, ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சர்ஸ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா, இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆகும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு வரணும்னா என்ன ஃபீச்சரை என்ன ஸ்பெசிஃபிகேஷனை மாடிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.